என்னைக்குமே தாங்கிறவன் நான் தான் அப்படின்னு விட்டார். அப்போ ஆதார ஆதேய சம்பந்தம்னு அதற்கு பெயர். பிதா, ரக்ஷகா, சேஷி, பர்த்தா, ஜ்ஞேயோ, சுவாமி, ஆதார, ஆத்மா, போக்தா ரெண்டு இருக்கு. ஆத்மா அப்படின்னா இப்போ இந்த கருப்பு கலர் சால்வை போட்டுருக்கேன்னா அதுக்குள்ளே பாருங்க ஒரு உத்திரியம் இருக்குது, வெள்ளை கலரில் ஒரு உத்திரியம் இருக்குது, அதுக்குள்ளே உடல் இருக்குது, உடலுக்குள்ளே ஆத்மா இருக்குது. அப்போ ஆத்மாவுக்கு சரீரம் சட்டையாகிறது, சரீரத்துக்கு இந்த வெள்ளை கலர் துணி சட்டையாகிறது, இந்த வெள்ளை கலர் துணிக்கு இந்த கருப்பு கலர் சால்வை சட்டையாகிறது, அந்த ஆத்மாவும் கூட பகவானுக்கு சட்டையாகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆத்மாவுக்கு மேலே இத்தனை சட்டை, அந்த ஆத்மாவே பகவானுக்கு சட்டை. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு மேலே எனக்கு இத்தனை சட்டை, அந்த ஆத்மா பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறது, ஷரீரியாக அவர் இருக்கிறார். ஆத்மாங்கிறது ரொம்ப நுண்ணிய பொருள். அந்த வேதவியாசர் அழகாக விவரிக்கிறார். ஆத்மாவினுடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரு பசுமாட்டினுடைய வால்லேருந்து ஒரே ஒரு முடியை எடுத்துக்கோ, அதை 100 வெட்டு, அதுலேருந்து 1 எடு, அதை 100 வெட்டு, அதுலேருந்து 1 எடு, அதை 100 வெட்டு சொல்லிட்டே போகிறார். இப்படியே 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணலாம், கஷ்டம் கிடையாது. அப்படியும் அது முடியாதுன்னார் அவர். அப்படியும் அது முடியாது. கடைசியில் அது எதொன்று மிஞ்சுமோ அதுதான் ஆத்மாவினுடைய அளவுன்னு விட்டார். அத்தனூண்டு இருக்கிற அந்த அணுவினுடைய ஆட்டம் எத்தனை பெரிய ஆட்டம் பார்த்தீர்களா? ஆட்டம் அத்தனை பெருசாக இருக்கிறது. அணுவினுடைய ஆட்டம், ஆட்டி வைக்கிற ஆன்மா அது சின்ன அளவு தான், வாழற வாழ்க்கை அது சின்ன அளவு தான். ஆனால் ஈகோ, அகங்காரம் இதெல்லாம் சொல்கிறோமே அது கடலளவு பெருசாக இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் இத்தனை கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்போ ஆத்மா அத்தனை சின்னதாக இருக்கா? அது ஆச்சரியம் கிடையாது. அத்தனூண்டு ஆத்மாவுக்குள்ளேயும் பகவான் இருக்கார். அதுதான் இத்தனை பெரிய சரீரத்திலையும் அவர் இருக்கார், அத்தனை சிறிய ஆத்மாவுக்குள்ளும் இருக்கிறார். இது அவருக்கு இருக்கிற ஏத்தம். அப்போ ஆத்மாத்மீய சம்பந்தம். நாம உடலா இருக்கிறோம், அவர் உடலுக்குள்ளே உயிராக இருக்கிறார். அந்த ஆன்மாவிற்குள்ளே அனுப்பிரவேசித்து அவர் இருக்கிறார். கடைசியில் போக்தா, போக்யம், அவர் சாப்பிட்றவரா இருக்கார், சாப்பிடப்படுகிற பொருளாக நாம் இருக்கிறோம். நம்ம கண்டா அமிர்தத்தை கண்டா போல அவருக்கு இருக்குமா. ஒரு சக்கரை பொங்கல் என்னென்னா நெய் ஒழுக கையில் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா இதுக்கு தான் வந்தேன், கோயிலுக்கு வந்ததே நான் இன்னும் அவரை சேவிச்சுட்டு போகலான்னு வந்ததா எல்லாம் நினச்சிட்டு இருக்கா. நான் வந்ததே இந்த சக்கரை பொங்கல் வாங்கிக்கிறதுக்கு தான் வந்தேன். தப்பு கிடையாது, போகலாம். பிரசாதத்துக்காக நன்னா கோயிலுக்கு போங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இறையருளை உங்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற சாதனம் அது. ஆனால் பெரியவர்கள் காலத்தில் அளவாகத்தான் சாப்பிடுவாங்க. பிரசாதம்னா அது பிரசாதத்தினுடைய அளவில் தான் சாப்பிடணும். நம்ம பிரசாதத்தை வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்துடும், கோயிலில் பிரசாதம் ஆகும், வீட்டில் சாப்பாடு வேண்டாங்கிற அளவுக்கு சாப்பிடுவோம். அது அடியவங்களுக்கே கூட வழக்கம் உண்டு. கோயிலில் நிறையா பிரசாதம் பண்ணுறா, புளியோதரை பண்ணுறா, குழம்பு சாதம் பண்ணுறான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது மத்தியானமே கேட்டுன்னு வந்துடுவோம், இன்றைக்கி சாயங்காலம் என்ன அப்படின்னு கேட்டுருவோம். உடனே அவள் சொல்லிவிடுவா, சாயங்காலம் நான் குழம்பு சாதம்லாம் பண்ண போகிறோம் சுவாமி அப்படின்ட்டா. உடனே வீட்டில் வந்து என்ன சொல்லிவிடுவோம், சாயங்காலம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அங்கே சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் வேணும் வந்துடுறேன். அப்படி சாப்பிட்டா அது பேர் பிரசாதம் கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, எதை வேணும்னாலும் ஒரு மனிதனாலே அடக்க முடிகிறது. ஆனால் நாவை அடக்குதல்ங்கிறது அது முடியலையோ இல்லையோ, அதனால் சாப்பிட்டுடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் பெரியவா காலத்தில் பிரசாதம்னு சொன்னால் சாதாரணமாக கோயிலில் வாங்குறத கோயில்லையே அவள் சாப்பிடவே மாட்டாள். இப்போ பார்த்தவா சில பேர் இருப்பாள், கோயிலில் பிரசாதம் கொடுத்தா அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறதுங்கிற வழக்கம் அவளுக்கு கிடையவே கிடையாது. நான் சொன்னேன், அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற வழக்கமே எங்களுக்கு கிடையாதுன்னு. அவர்களுக்கு சாப்பிட்ற வழக்கம் இல்லை, எங்களுக்கு அதை கொண்டு போகிற வழக்கம் இல்லை. அவன் என்ன பண்ணுவான், அதை கொண்டு போய் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் வாயில் போட்டுக்கிறது தான் அவர்களுடைய வழக்கம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு இங்கேருந்தே கேட்குறோம். அந்த மாதிரி மாறி போயிட்டோம். ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறார், ஏதேதோ உணவகத்துக்கெல்லாம் போய் உடம்பை கெடுத்துக்காம என் பிரசாதத்தை தானே நீ ஆசையாக சாப்பிட்ற, இது நமக்கு நாமே சொல்லிக்கிற சமாதானம் நம்ம சொல்லிப்போம். அப்படித்தானே அவர் நினைப்பார். எங்கெங்கேயோ போய் எதையோ சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காத பிரசாதத்தை சாப்பிட்டா தேவலாம். அப்போ இங்கே அவர் கொடுக்குற பிரசாதத்தை நாம் சாப்பிட்றோம். உண்மையில் அவருக்கே பிடித்தமான உணவாக நாம் இருக்கிறோம். நம்ம கண்டா அல்வா துண்டை கண்டா போல எடுத்து வாயில போட்டுக்கிறாராம். இந்த ஆத்மாவை அவருக்கு அத்தனை பிடிக்குங்கிறதுக்கு சொல்றார். இங்கேருந்து ஜீவன் முக்தி அடைந்தவன் போகிறானே, போச்சா என்ன தெரியுமா சொல்லிட்டு போமா? அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, என்ன சொல்லிட்டு தெரியுமா போவோம்? அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், நான் அன்னமாகிறேன், நான் பெருமானுக்கு அன்னமாகிறேன், நான் பெருமானுக்கு அன்னமாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். அப்போ அவர் சாப்பிட்றவர், சாப்பிட்ற பொருளாக நாம் இருக்கிறோங்கிற உறவு, அது ஒரு உறவு. இப்போ 9 உறவு ஆச்சு. இந்த பிள்ளை ஃபோனே பண்ணலேன்னு ஒருத்தர் அழுதுன்னு வந்தாரே, திரும்ப அவர்கிட்ட போவோம். அவரை பார்த்து பகவான் கேட்டார், ஒரே ஒரு உறவு இருக்கிறவன் உன்னை விசாரிக்கலைன்னா நீ அழுதுண்டு வரியே, 9 உறவை மறந்துட்டு நீ உட்காந்துருக்கியே, எனக்கு எத்தனை அழுக வரும்னார். நியாயமான கேள்வி தானே. அப்போ அவரை நாம் மறக்கவே கூடாது, அவரை எப்பவும் நினைவிலே கொண்டிருக்க வேண்டும். இப்போ சொன்ன 9 உறவு உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல,
ஏன்னா எனக்கு இது பேசுறதே ஒரு அந்த கலையே ஒரு தொழிலாக இருக்கிறதுனால நான் கடன் பேசிவிடுவேன். திரும்ப நீங்கள் சொல்லுங்கன்னா, சுவாமி இப்படிலாம் கேட்பேன்னு தெரிஞ்சால் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். இது என்னது இது, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கே, நாங்கள் பாட்டுக்கு கேட்டுருக்கோம், அதோட அப்படியே விட்டுவிடலாமே இப்போ அப்படின்னு சொன்னான். அதனால சரி, அது வரிசையாக உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா தப்பு இல்லை. ஆனால் 9 உறவு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கும் நமக்கும் 9 விதமான உறவு முறைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷம். தெரிஞ்சுட்டு இருக்கான் பையன், ஞாபகம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவர் நினைப்பார் இல்லையோ. அப்போ இத்தனை உறவுகள் இருக்கு. இந்த உறவுகள் அவரோட நமக்கு அது மெயின்டைன் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அதை அப்பப்போ நினைப்பூட்டி அதை நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு பக்தர்கள் தேவை. அந்த பக்தர்கள் இல்லாமல் இறை அனுபவங்கிறது இன்றியமையாது. பக்தர்கள் இருந்தால் தான் இறை அனுபவங்கிறதே சித்திக்கும். அப்போ இன்றைக்கு எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை, 6ஆம் பாட்டினாலே எழுப்பப்படுகின்றவள் இறை அனுபவத்திற்கு புதியவள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 6ஆம் பாட்டில் ஒருத்தி எழுப்புறா, சுவாமி அவள் யாரு அப்படின்னா, சுவாமி அவள் இன்னைக்கு தான் புதுசாக பக்தி பண்ண வந்திருக்கா, ஒன்றுமே தெரியாது, இறை அனுபவத்திற்கு புதியவள். அதுதான் விஷயம். இப்போது இந்த 10 பாட்டில் 10 பேரை எழுப்புறான்னு சொன்னேன்னா, ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், அத்தனை பெரிய கோகுலத்தில் இப்போ மொத்தமாக இருந்ததே 10 பேர் தானான்னு கேட்டார். 5 லட்சம் குடி பெண்கள்ன்றார். குடினா குடும்பம். 5 லட்சம் குடினா 5 லட்சம் குடும்பம் இருந்திருக்கு. 5 லட்சம் குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு அந்த காலத்தில் தான் 10-15 பசங்கள் ரொம்ப சாதாரணமாச்சே. ஒரு குடும்பத்துக்கு 5 பெண்கள் 4 பெண்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை கணக்கு வரும்? கிட்டத்தட்ட 20 லட்சம் பெண்கள். அப்போ ஆண்டாள் 20 லட்சம் பாட்டு பாடியிருந்தா நம்ம யாராவது அனுபவிக்க முடியுமா? அப்போ அவன் என்ன பண்ணிவிட்டா, நான் கோடிட்டு காட்டுறேன்னு விட்டா. ஒரு 10 பேரை எழுப்புறேன், அதுக்காக மொத்தமாகவே 10 பேர்னு நினச்சிக்காதீங்கோ. அது ஏகப்பட்ட பேர் இருக்கா. 10 பேரை எழுப்பியது அத்தனை பேரையும் எழுப்பியதற்கு ஒரு உதாரணம் அந்த அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரைக்கும் 10 பேரை எழுப்புறா. இந்த 10 பாட்டை 2ஆக பிரிச்சுக்கணும். திரும்பவும் நினைவூட்டுறேன். 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருப்பாவையை 5 பிரித்திருக்கிறார்கள். 5 25 + 5 30. அது ஏன் இப்படி பிரிச்சான்னா, முதல் 5 பாட்டு முன்னுரைன்னு சொல்லிட்டேன், அது ஒரு டிபார்ட்மெண்ட், அது தனியாக முடிஞ்சு போச்சு. அது ஒரு பாகம், ஒரு வால்யூம். முதல் 5 பாசுரங்கள்ங்கிறது ஒரு வால்யூம், அது முன்னுரை, இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த 10 பாட்டை 2ஆக பிரிச்சுக்கணும். அதை ஏன் 2ஆக பிரிக்கணும்? 10 பேரை எழுப்புறா, அப்போ அது ஒரே பகுதி தானே. 6லேருந்து 15 வரைக்கும் 10 பெண்களை எழுப்புறா, அது ஒரே பகுதி தானேன்னா இல்லை, அதை 2ஆக பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, இந்த 10 பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படுகிற பாசுரங்கள் 5, பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் 5. அப்படியா? ஞாபகம் வச்சுக்கிறோம். 6லேருந்து 10 பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லியிருக்கா, 11லேருந்து 15 பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லலை. நீங்கள் அப்படி பிரிச்சிக்க முடியாது. அத்தனை சௌகரியமாக பாடி கொடுத்துள்ள. இப்போ 6லேருந்து 6, 7, 8 பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. புல்லும் சிலம்பின கான் இன்னைக்கு பாடியிருக்காளோ இல்லையோ. பறவையெல்லாம் எழுந்திருத்து கீச் கீச்சுன்னு ஒலி எழுப்புகிறது. அதை இன்னைக்கும் சொல்கிறா, நாளைக்கும் சொல்கிறா. கீசு கீசென்றெங்கு மானைச்சாத்தன் கலந்து பேசின. அடுத்த நாள் என்ன சொல்கிறா? கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறு வீடு மெய்வான் பறந்தன கான். கிழக்கு வெளுத்து போச்சு, பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லியிருக்கா. ஆனால் 9ஆம் பாட்டு பாருங்கோ, தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய. பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் அந்த பாட்டில் வராது. 10ஆம் பாட்டு நோத்துச்சு வர்க்கம் புகுகின்ற வம்மனாயின்னு ஆரம்பிக்கிறா, பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் அதில் சொல்லப்படலை. 11ஆம் பாட்டு கத்துக்கறவை கணங்கள் பலகறந்து, பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லலை. அது சாயங்காலம் கூட கறக்கலாம் இல்லையோ. பசுமாடுகளை கறக்கிறத பற்றி பேசுகிறா, அது சாயங்காலம் கூட கறக்கலாம். அதனால பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லப்படலை. கனைத்திளங்கத்திறமை கண்ணுக்கிறங்க நினைத்த முல வழியே நின்று பால் சோற, அங்கேயும் அடையாளம் சொல்லலை. ஆனால் அடுத்தது அந்த 13ஆம் பாட்டு இருக்கு பாருங்கோ, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமபாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து. பொழுது விடிஞ்சுடுத்து, சுக்கிரன் வந்துட்டான், சூரியன் அதாவது குரு அஸ்தமித்து விட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பொழுது விடிச்சதுக்கு அடையாளம் இருக்கு. அடுத்தது உங்கள் பழைக்கடை தோட்டத்து வாவியில் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். செங்கல் நீர் புஷ்பம்ங்கிறது கார்த்தால தான் மலரும், அதை பற்றி பேசியிருக்கா. அப்போ பொழுது விடிச்சதுக்கு அடையாளம் சொல்லியிருக்கா. அப்போ 6, 7, 8, 13, 14 பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிற பாசுரங்கள். 9, 10, 11, 12, 15 இந்த 5 பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படவில்லை. இப்படி இந்த 10 பாசுரங்களை பிரித்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய தினம் பகவத் விஷயத்திற்கு புதியவள், இறை அனுபவத்திற்கு புதியவள். அவளை எப்படி எழுப்புறாங்கிறத முதல்ல சுருக்கமாக பார்த்துட்டு மாயனைங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. 5ஆம் பாட்டு பார்க்கணும், அங்கே போகலாம். இந்த பெண்ணை எப்படி எழுப்புகிறார்கள்? வாசலில் வந்து எல்லாம் நின்றுட்டா, உள்ள அவள் படுத்துன்னு இருக்கா, எழுந்து வரமாட்டேன்னு என்கிறாள். பொழுது விடிஞ்சு விடுத்துன்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
நீங்கள் தான் ராத்திரியே வந்துட்டு இப்படி என் பிராணனை வாங்குறீங்கோ அப்படிங்கிறா. ஒருத்தர் எழுந்து நியாயமாக ஒரு கேள்வி கேட்டார், ஏன் சுவாமி இவ அத்தனை பேரும் நோன்பு நோற்கணும்னு முடிவெடுத்தா, நல்லா கேளுங்க அப்போ தான் புரியும். நோன்பு நோற்கணும்னு இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தா. அப்படின்னா அந்த ஆர்வம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவாகத்தானே இருக்கணும். சில பேர் எழுந்து வந்துட்டாலாம், சில பேர் இன்னமும் தூங்கிண்டே இருக்காளாம். எப்போ தூங்குறாளோ எழுந்துக்கலையோ அப்போ ஆர்வம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆர்வம் இருந்தால் உட்காந்துருக்க முடியுமா? நீங்கள் உபன்யாசம் கேட்குறவாளை கூட கவனித்து பாருங்க. ஆர்வமாக கேட்குறவாளா இருந்தால் அந்த நேரத்தில் வேறு எதனா வேலை செய்யணும்னு அவளுக்கு தோணவே தோணாது. எப்படியாவது அடித்து பிடிச்சுண்டாவது போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ நீங்கள் திரைப்படம் பார்க்குற குழந்தைகளே எடுத்துக்கோங்க. அவர்களுக்கு பிடித்தவர்னு ஒரு நடிகர் இருந்துட்டாருன்னா நாம் என்ன நினைப்போம், அது என்ன முதல் நாளே போய் பார்க்கணுமா, அது என்ன பெரிய வைகுண்ட ஏகாதசியா அப்படின்லாம் கேள்வி கேட்போம். ஆனால் அந்த உற்சாகம் அந்த குழந்தைகளுக்கு தான் புரியும். அது தப்பா சரியாங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த உற்சாகம், ஏன் அந்த படம் தான் 15 நாளாவது ஓடாதா, முதல் நாளே பார்த்துடணுமா, ஏன் 2ஆம் நாளே அதை தூக்கிட போகிறாளா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர், அவர் நடிச்சிருக்கார், குறைஞ்சபட்சம் 50 நாள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, அப்போ நீ 50ஆவது நாள் போயேன், உனக்கு இத்தனை நம்பிக்கை இருக்குது 50 நாள் ஓடும்னு நீயே சொல்கிற. அது என்னதுக்கு முதல் நாள்லேயே போய் எல்லாரும் கத்துறதும் விசில் அடிக்கிறதும் காதுலேயே ஒன்றுமே விழாதேன்னா அப்படி பார்த்தா தான் சந்தோஷங்கிறான் அவன். அப்போ அவனுக்கு பாருங்க, அது பின்னால் 4 மணிக்கு உண்டா, 3 மணிக்கு உண்டா, சிறப்பு காட்சி உண்டா, நடுநிசி காட்சி உண்டா, அனர்த்தப்பட்டு போகிறதுக்கு எத்தனை வழி வச்சுருக்கா பாருங்க. ஆத்மா கெட்டு போகிறதுக்கு 1000 வழிகள் உண்டு. அதில் அது ஒன்று காலங்காலத்தால் போய் பார்த்துடுறான் 4 மணிக்கே. அப்போ ஒருத்தன் கேட்டான், 4 மணிக்கே நீங்கள் தானே சாஸ்திரத்தில் 4 மணிக்கெலாம் எழுந்துக்கணும்னு சொன்னீங்க, அதை எழுந்துட்டேன் பாருங்கன்னா. 4 மணிக்கு எழுந்து நீங்கள் சினிமா பார்க்குறதுக்கு நல்லா தூங்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ குறைஞ்சி போச்சு. ஒரு சுமார் ஒரு 20 வருஷம் முன்ன வரைக்கும் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கினா 3 படம் பார்க்கலாம், தெரியுமோ இல்லையோ அப்படின்னு வச்சுருந்தா, ஒரு வழக்கம் வச்சுருந்தா. அது சில திரையரங்குகளில் என்ன பண்ணுவா, விசேஷமாக பக்தி படமாக போடுவா, அது பரவாயில்ல ஓரளவுக்கு. சில இடங்கள்ல அப்படிலாம் இல்லை, அது பக்தி படம்லாம் போட்டால் யாரும் வரமாட்டேங்கிறா, கொஞ்சம் நல்லா காரசாரமாக சண்டை காட்சிகள்லாம் இருந்தால் தான், பாட்டெல்லாம் நல்லா இருந்தால் தான் வரா அப்படின்ட்டு அந்த பாட்டு சண்டை காட்சியெல்லாம் இருக்கிற படமாக போட்டுடுவா. ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினா போகிறோம், 3 படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு. நாளை ராத்திரி வைகுண்ட ஏகாதசி அன்றைய ராத்திரி. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். சின்ன வயசில் எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு கேட்டேன். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி ராத்திரி விழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு நாள் முழுக்க பட்னி இருந்துட்டு ராத்திரி உட்காந்துட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த இரவை போக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. அதை தேட்டரில் போய் ஒரு டிக்கெட்டுக்கு 3 படம் பார்த்துட்டு நான் ராத்திரியெல்லாம் பெருமானே நன்னா விழிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னா. கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொன்னியான்னு கேட்டால் கிருஷ்ணா தேட்டருக்கு தான் போனேன் அப்படின்னார். பெருமாள் சொன்னார் கோவிந்தா தான் போனார். கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லுடான்னா நீ கிருஷ்ணா தேட்டருக்கு தான் போனேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக வருமா? ராமச்சந்திரனுடைய படம் தான் பார்த்தேன்னு சொன்னால், முன்னாடி இருந்தாரோ இல்லையோ பெரியவர் ராமச்சந்திரன் பேர் அவருக்கு, கிருஷ்ணா தேட்டருக்கு போனேன் ராமச்சந்திரன் அவர்களுடைய படத்தை தான் பார்த்தேன் அப்படின்னா பெருமாள் கோவிந்தான்னு விடுவார். இதை பார்க்கறதுக்காக ராத்திரி எல்லாம் விழிச்சுட்டு இருக்கிறது. இப்போது பக்தியை பண்ணுறதுக்காக விழிச்சுட்டுன்னு சொன்னால் இப்படி யாராவது இருக்கலாமா அப்படின்னு கேட்டு விடுறா. எதுக்கு சொல்ல வந்தேன், ஆர்வம் இருக்குன்னா உட்காரவே முடியாது. ஆர்வம் இருக்கிறவர்களால் உட்கார முடியாது, ஆர்வம் இல்லாதவர்களால் உட்கார முடியாது, இங்கே வந்து உட்கார முடியாது. ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு வேற இடத்துல உட்கார முடியாது, உபன்யாசம் நேரமாச்சு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம், ஒரு ஆசை, ஒரு உந்துதல் வரதோ இல்லையோ. இப்போ இஷ்டம் இல்லாதவாட நீங்கள் எத்தனை கூட்டும் பிரயோஜனம் இல்லை, அதுதானே உண்மை. தோண நீங்கள் வேணால் கூட்டுட்டே இருக்கலாம். அவர்கள் என்ன சொல்லிவிடுவார்கள், வரதா இருந்தால் முதல் நாளே வந்திருக்க மாட்டேன்னா, இஷ்டம் இல்லைன்னு தானே வரல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கூட்டுட்டே இருக்கீங்கோ. இப்போ கேள்வி என்னென்னா, சில பெண்கள் எழுப்புறதுக்குன்னு வந்திருக்கா, சில பெண்கள் படுத்துன்னு இருக்கா. எப்போ படுத்துன்னு இருக்காளோ தூங்குறாளோ அப்போ ஆர்வம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆர்வம் இல்லாதவர்களை எழுப்பி யாது பயன்? அவளை எழுப்பி என்ன பண்ண போறீங்க இப்போ? இது கேள்வி. ரொம்ப அழகான சமாதானம் சொன்னா. படுத்துன்னு இருக்கிறவளுக்கு ஆர்வம் இல்லைன்னு நினைக்காதீர்கள், அவர்களுக்கு ஆர்வம் உண்டு. ஆர்வம் இருந்தால் ஏன் தூங்குறா கேள்வி. அதுக்கு பதில் சொன்னால், பகவான் இடத்துல வைக்கப்படுகிற அன்பு இருக்கு பாருங்கோ, அது ஓரொருத்தரை ஒரு மாதிரி வச்சிருக்கும். பக்தர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட மாட்டா. சில பக்தர்களுக்கு தூக்கமே வராது, சுத்திண்டே இருப்பா. சில பக்தர்கள் எப்பவும் ஒரு விதமான மயக்கத்திலேயே இருந்துட்டு இருப்பா. இவர் மயக்கத்திலேயே இருக்கிறதுக்கும் அந்த பக்தி தான் காரணம், அவர் சுத்திண்டே இருக்கிறதுக்கும் அந்த பக்தி தான் காரணம். சில பேர் ஜடத்தை போல உட்கார்ந்துருப்பா. இதை நாரத பக்தி சூத்திரம்ங்கிற நூல் சொல்றது. பக்தியினுடைய தன்மை யாது? நாரதர் பதில் சொல்றார், உன்மத்தவத்து, ஜடவத்து, பிசாச்சவத்துன்னார். பைத்தியம் பிடிச்சா போல சில பேரை வச்சிருக்கும், ஜடத்தை போல ஒரே இடத்துல வச்சிருக்கும். அதற்கு மேலே பிசாச்சவத்து, சில பேர் பிசாசஞ்சுத்தரா மாதிரி சுத்தின்னு இருப்பா. இது என்ன ஆளா பேயான்னே தெரியலையே இப்படி சுத்தின்ண்டே இருக்காரேங்கிற அளவுக்கு சுத்தின்னு இருப்பா.
அப்போ பாருங்க, ஒருத்தர் ஜடத்தை போல ஒரே இடத்துல உட்காந்துருக்கார். அவர் அப்படி அந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் பக்தி தான் காரணம். பைத்தியத்தை போல சுத்துறதுக்கும் காரணம் பக்தி தான். ஒரு பிசாச்சத்தை போல பேய போல திரியறதுக்கு காரணமும் பக்தி தான். அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி வச்சிருக்கா. ராமானுஜருடைய சீடர்களிலே பட்டினி பெருமாள்னு ஒருத்தர், அவரை பற்றி ஒரு ஐதிஹ்யம் ரொம்ப அழகாக காட்டுறார். அது என்ன, பட்டினி பெருமாள். ராமானுஜர் அவரை பார்த்தா நின்று கை கூப்பிட்டு போவாராம். ராமானுஜருடைய சீடர், ஆனால் அவர் இடத்துல ஒரு மதிப்பு வச்சிருந்தார் ராமானுஜர். சீடர்கள் கேட்டார், இவர்கிட்ட ஏன் அவ்வளோ மதிப்பு? பார்த்தா நீர் இருந்து ஆச்சாரியர் குரு கை கூப்பிட்டு போறீரே. ராமானுஜர் சொன்னாராம், அவரை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு ஆரம்பிச்சாராம். ஒரு ராத்திரி வேளை திருடர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வீட்டில் திருடுறதுக்காக போயிருக்கா. திருடிண்டு வெளில வந்துட்டா. சுற்றி முற்றி பார்க்குறா, யாரும் பார்க்கல. இன்றைக்கி இருக்கா போல் கேமராவெல்லாம் கிடையாது, இருந்தாலும் அது வேலை செய்ய போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால் அந்த கேமராவெல்லாம் தெருவிலெல்லாம் பொருத்தப்படாத காலம். அந்த காலத்தில் அவள் திருடர்கள் வெளியில் வந்து பார்த்துட்டு யாரும் பார்க்கல, நல்ல வேலை சொல்லிகிட்டே இருந்துச்சே. ஒருத்தன் சொன்னானா, அங்கே பாடுறா ஒரு சாமியார் ஒருத்தர் உட்காந்துருக்கார், மரத்துங்கீழே உட்காந்துருக்கார், நம்மளையே பார்க்குறா போல் உட்காந்துருக்கார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். திருடர்கள் தலைவன் பார்த்தான், அது யாரா பார்க்கறது அப்படின்னு. அவன் பார்த்துட்டு, அவரா ஒன்றும் பயம் இல்லைடான்னா. ஏன் அப்படி சொல்கிற? நம்மளை பார்க்குறா போலவே இருக்கே. பார்க்குறா போலத்தான் இருக்கும், அவர் எப்பவும் இறை அனுபவத்திலேயே மூழ்கி இருக்கிறவர். பட்டினி பெருமாள்னு அவருக்கு பேர். அந்த மரம் கூட நம்மளை பற்றி சாட்சி சொன்னால் சொல்லும், அவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு திருடன் சொன்னானா. இதை யாரோ ராமானுஜர்கிட்ட சொல்லியிருக்கா. ராமானுஜர் சொன்னார், திருட்டு பயல்கள் கூட கொண்டாடுற அளவுக்கு அவர் பக்தி. திருடன் கூட சொல்லியிருக்கான் பாருங்க, மரம் கூட சாட்சி சொன்னால் சொல்லும், அவர் சொல்ல மாட்டார், பயப்பட வேண்டாம், நம்ம அவரை எதுவும் செய்ய வேண்டாம், அவருக்கு பார்த்தது அவருக்கே தெரியாது, நாம் கிட்ட போய் எதனா பேச போனாதான் நம்மளை அவர் தெரிஞ்சுப்பார், நாம் பாட்டுக்கு போகலாம். ராமானுஜர் சொன்னார், அதுக்கு தான் அவர் இடத்துல மதிப்பு வச்சுருக்கேன். திருடர்கள் கூட அவருடைய பக்தியை மெச்சி இருக்கிறார்கள்னு சொன்னால் பகவான் எத்தனை மெச்சுவான். அப்போ பாருங்க, தன்னை மறந்த நிலையில் சில பேர் பக்தி பண்ணுவா, சில பேர் சுத்தின்ண்டே இருப்பா. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ எழுப்புறவாளுக்கு தூக்கமே வரலை, பக்தி அந்த மாதிரி அவளை படுத்துறது. தூங்குறவாளால் எழுந்துக்க முடியல, பக்தி அந்த மாதிரி அவளை படுத்துறது. பக்தி ரெண்டு பேருக்குமே இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆழ்வார்களில் பொய்கையார் பூதத்தார் பேயார், அவர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ஓடித்திரியும் யோகிகள்னு பேர். ஒரு இடத்துல இருக்க மாட்டா, சுத்தின்ண்டே இருப்பா. நம்ம ஆழ்வார் அவர் வாழ்க்கையில் அவர் அந்த புளிய மரத்தை விட்டு வேற எங்கேயும் போனதே கிடையாது, அங்கே உட்கார்ந்தது தான், எங்கேயும் போனது கிடையாது. அவரும் ஆழ்வார் தான், அவருக்கும் பக்தி இருக்குது, எங்கேயுமே சுத்தாதவர். இப்போ இந்த பொய்கை பூதம் பேய் 3 பேர் சொன்னேன், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு பேர். நீங்கள் பூதத்தாழ்வார்னு சொன்னால் ஏதோ அவர் பூதம் போல் இருக்குன்னு நினச்சிக்கூடாது. உடனே நம்ம தப்பாக சரியாக புரிஞ்சுப்போம். எதொன்றையுமே நாம் ரொம்ப சரியாக தப்பாக புரிஞ்சுப்போம், தப்பாக ரொம்ப சரியாக தப்பாக புரிஞ்சுப்போம். பூதத்தாழ்வார்னா என்ன அர்த்தம்னா, பூ சத்தாயாம்னு சம்ஸ்கிருதத்திலே தாத்து வேர்ச்சொல். பூதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருப்பை உடையவர்னு அர்த்தம், இருக்கிறவர்னு அர்த்தம். அப்போ மீதி பேர்லாம் என்ன இல்லாதவர்களா, நாம் எல்லாம் என்ன செத்து போனவர்களான்னு கேட்டா வேடிக்கையாக சொல்லுவா, வாழ வந்தான் அப்படின்னு. மீதி பேர்லாம் சாகவா வந்தான்னு கேட்பா. அது மாதிரி இருக்கிறவர்னு எப்படி சொல்லலாம்னா, முதல்லயே சொன்னேன் பாருங்க, இறை அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் அறிவு பெற்றவன். இறை அனுபவத்தை செய்கிறவன் தான் இருக்கிறவன். இறை அனுபவத்தை செய்யாதவர்கள் இருந்தும் இல்லாதவர்கள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு ஏன் இருக்கிறவர்னு பேர் வந்ததுன்னா, எப்பவும் இறை அனுபவத்தை செய்கிறார், அதனால இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ பேயாழ்வாருக்கு என்ன சொல்லுவீங்க? பேயின்னு வருதுன்னா, பேயர்னா பெரியவர்னு அர்த்தம். பேயர்னு சொன்னால் அது தமிழ் சொல். அதுக்கு சாதாரணமாக பேய்னா நம்ம பேயை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். பேயர்னு சொன்னால் பெரியவர்னு அர்த்தம். அப்போ அவர் பெரியவர், மகதாஹ்வயர். வடமொழியில் சொல்லும்போது மகதாஹ்வயர்னு பெருமைக்குரியவர், பெரியவர், அது அர்த்தம். அப்போ அவர்கள் சுத்திண்டே இருக்கிறவா. நம்மாழ்வார் ஒரே இடத்துல உட்கார்ந்து பக்தி அந்த மாதிரி பண்ணுறதோ இல்லையோ. அதனால தான் சில பெண்கள் பாவம் தூக்கம் இல்லாத சுத்தரா, சில பெண்கள் மயக்கத்திலேயே இருக்கிறார்கள். அப்போ எழுப்ப வந்தவா சொல்கிறா, பெண்ணே எழுந்துருன்னா. இன்னும் பொழுது விடியல, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே இருந்து அவள் பதில் சொல்கிறா. புள்ளும் சிலம்பின கான், ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறா பாருங்க. பறவைகள் எல்லாம் சப்தம் போட ஆரம்பிச்சு கொடுத்தே, பறவைகள் கூட விழித்து கொண்டாயிற்று, நீ இப்படி உறங்கி கிடக்கலாமா? புள்ளும் சிலம்பின கான். உடனே அவ சொன்னா, நீங்கள் இருக்கிற ஊரில் பறவைகளுக்கு கூட தூக்கமே இல்லை, நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களை போலத்தான் பறவைகளும் இருக்குது, அதனால் அதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது. புள்ளரையன் கோயில் வெள்ளவிழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ? புள்ளுன பறவை, புள்ளரையன் பறவைகளுக்கு தலைவன், புள்ளரையன் கோ பறவைகளுக்கு தலைவன் எவனோ அவனுடைய அரசன், புள்ளரையன் கோவில் பறவைகளுக்கு தலைவன் எவனோ அவனுடைய அரசனுடைய வீடு. பறவைகளுக்கு தலைவன் கருடன், கருடனுக்கு தலைவன் பகவான், பகவானுடைய கோயில். அவர் கோயில்ல வெள்ள விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? கார்த்தால சங்கநாதம் பண்றா. இப்போ போடுறாளான்னு எனக்கு தெரியல.
ஏதோ ஒரு இடத்துல இருந்து சாயங்காலம் 7 மணி ஆச்சுன்னா ஒரு சங்கநாதம் கேட்கும் பாருங்க, எங்கே இருந்தோ அது ஊதுவா, அது எங்கேருந்து ஊதுவான்னு கூட தெரியாது, ஆனால் சத்தம் சரியாக வந்துடும். இப்போ அதெல்லாம் பெருசாக இல்லை. அந்த மாதிரி கோயிலில் சங்கநாதம் பண்ணுறா, இது பொழுது விடிந்தமைக்கு அடையாளம். அவள் அழகாக பதில் சொன்னான், உங்கள் கோயிலில் பகல் தெரியல, ராத்திரி தெரியல, எப்பவும் தான் பூஜை நடக்கிறது, இதில் பகலும் ராத்திரியும் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னுட்டா. வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு. ஒருத்தி சொன்னா, அவளை கொஞ்சம் பயமுறுத்தினா அவள் எழுந்து வந்துருவா. என்னென்ன பயமுறுத்தணும்? கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னா போறோம், பொறுத்துக்க முடியாது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறிண்டு ஓடி வந்துடுவா. கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னா போதும். அதனால தான் பேய் முலை ஒருத்தி வந்தாள், பூத்தனைன்னு ஒருத்தி வந்தாள், நஞ்சுண்டு சொல்லிட்டு இந்த பெண்கள் என்ன ஆயிடுத்து, இவா நிலம் என்ன ஆயிடுத்துன்னா பயமுறுத்தணும்னு சொன்னவாளே பயந்துட்டா. ஏன்னா அவர்களுக்கும் தான் பகவான் இடத்துல பக்தி இருக்கு, அன்பு இருக்கு. ஐயோ கண்ணனுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேளையா கண்ணன் பூத்தனையை கொன்று விட்டான் அப்படின்னு கதையை முடிச்சுட்டா. உள்ள இருக்கிறவ என்ன சொன்னா, அப்பாடா வந்த ஆபத்து போயிடுத்தாப்போ நான் கொஞ்ச நாள் படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்துனுட்டா. இது என்னடா அது, ஆபத்து வந்ததுன்னு சொல்லி நிறுத்தி இருக்க வேண்டும். அப்படி நிறுத்தியிருந்தா அவள் பதறி அடித்து கொண்டு அலறி அடித்து கொண்டு வெளியிலே வந்திருப்பாள். நாம என்ன பண்ணிட்டோம், நமக்கே பயம் வந்துவிடவே, இல்லை கண்ணன் அதெல்லாம் கொண்டுட்டார், பூத்தனையெல்லாம் கொன்று முடிச்சாச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னுட்டா ஒருத்தி. ஐயோ இப்படி உறக்க சொல்லிடவே உள்ளவ திரும்பவும் படுத்துனுட்டா. சரி அடுத்த தடவை ரொம்ப ஜாக்கிரதையாக பயமுறுத்துவோம் அப்படின்னுட்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சகடாசுரன்னு ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னான். சகடாசுரன் வந்தான்னு சொல்லிட்டு திரும்பவும் நிறுத்தலை. இன்னொருத்திக்கு பயம் வந்துருத்து. சகடாசுரனையும் கண்ணன் கொண்டுட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுட்டா. அதுதான் பிரச்சனையே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உன்னை யார் சொல்ல சொன்னாங்க? பார் அவள் எழுந்துக்க மாட்டா, இப்போ அவள் எழுந்துக்கிறதா இல்லை, திரும்பவும் தூங்கிட்டா. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்து அரவில் வெள்ள விளையர்னு இருக்கிற பாம்பு அதில் படுத்துட்டு இருக்கார். நல்ல வெள்ளத்தில் பிரளய ஜலத்தில் பகவான் படுத்திருக்கிறார். வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை, ஒரு பீஜமாட்டம் இருக்கார் பெருமாள், விதைய போல இருக்கார். ஏன்னா அவரிடமிருந்து தானே இது எல்லாமே புறப்பட்டிருக்கு, அத்தனையும் அவரிடமிருந்து தானே வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அவர்கிட்ட இருந்து தானே வெளிப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு குயவன் ஒரு பானையை பண்றான்னு வச்சுக்கோங்க, பண்றவன் குயவன், பண்றதுக்கு அவனுக்கு தடி சக்கரம் எல்லாம் வேண்டும். ஒரு தடி வச்சுருப்பான், ஒரு சக்கரம் வச்சுருப்பான், முக்கியமாக மண் வேணும், நீர் வேணும், இத்தனையும் இருக்கா. அப்போ பண்ணுறவன் ஒருத்தன், பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிற பொருள்கள்னு பலவாறாக இருக்கின்றன. இப்படி வேற வேறையாக இருந்து கடைசியில் குடம்னு ஒன்று வருதா. அதை போல் இந்த பூமி இருக்கே, இதை செய்வது யார், செய்யறதுக்கு என்னென்ன வச்சுட்டு இருப்பார், இப்படிலாம் கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், பகவான் தான்னுட்டா. இது எல்லாமே அவர் தான், அவரிடமிருந்து தான் வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சித்தாந்தம். பகவான் விஷயத்தில் எல்லாத்தையும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டு விட முடியாது. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நீங்கள் இடித்து கட்டினீங்கோன்னு வச்சுக்கோங்க, இல்லை இடித்து கட்டணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கோன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று இடித்து கட்டும்போது நீங்கள் நிச்சயமாக வேறு இடத்துல தானே தங்கி ஆகணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு வாடகைக்கு போனீங்க. நான் கேட்டேன் ஏன் இங்கே வந்துட்டீங்கன்னு கேட்டேன். இல்லை அது நம்ம வீடு ரொம்ப பழசாக போச்சு, இப்போ கட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னுட்டீங்க. இப்போ இந்த வீடு நீங்கள் வாடகைக்கு இருக்கிற வீடு, அந்த வீடு இடித்து கட்டப்படும் போது அங்கே இருந்தவர்கள் வேற எங்கேயாவது தான் இருந்திருக்கணும். இப்போ பகவான் விஷயத்தில் ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வினா, சுவாமி இது எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார், நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். இதெல்லாம் படைக்கும் போது ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவர் படைச்சிருப்பாரோ இல்லையோ? ஆமாம், அவர் ஒரு இடத்துல இருந்து படைக்கிறாரே, அந்த இடம் படைக்கப்படும் போது அவர் எங்கு இருந்தார்? இப்படி கேட்டுக்கோங்க. இந்த கேள்வி போயிட்டே இருக்கும், முடிவே கிடையாது. கூறத்தாழ்வான் கடைசியில் சொல்லிட்டார், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பகவானிடத்திலே விலை செல்லாதுன்னு விட்டார். அது அவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு நாம் பதிலை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நமக்கு முடியவே முடியாது. இப்போ என்னையே கேட்டால் இங்கே உட்காந்துருக்கிறவாள்லாம் இதோ தெரியுறா, இந்த மஞ்சள் சட்டை போட்டுன்னு இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார், இங்கே புடவைகள் கட்டிட்டு பெண்மணிகள்லாம் உட்காந்துட்டு இருக்கா, இங்கே நீல சட்டையில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார், எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். யார் தூங்கலை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ கிட்ட இருக்கிறவான்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நான் சரியாக பார்த்துருவேன். மாஸ்க் போட்டுன்னு ஒரு அம்மா உட்காந்துருக்கா, இதெல்லாம் சொல்லிவிடுவேன். இப்போ என்னையே கூப்பிட்டு அதை பாருங்க, ரொம்ப தள்ளி 2வது பில்டிங் இங்கேன்னு ஒன்று தெரியறது, தெரியாமல் இல்லை, நிஜமாவே தெரியுது. ஒரு கிச்சன் இருக்கு, அங்கே யாரோ நிற்கிறா, அந்த அளவுக்கு தெரியுது. இப்போ அதையும் தாண்டி யாரும் நிற்கிறா சொல்லுங்கன்னா என்னால் முடியுமா? இப்போ பாருங்க, இங்கேன்னு பார்த்தா சொன்ன உடனே யாரும் கதவை சாத்திட்டு இருக்காங்க, அங்கேயே கேட்கறது போல் இருக்கு. அப்போ பாருங்க, அங்கே வரைக்கும் தான் என்னால் பார்க்க முடியறது. இப்போ என்னுடைய அறிவு, என்னுடைய பார்வைங்கிறது நிஜமாவே சாத்துட்டா, என்னுடைய பார்வைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்குது பாருங்க, நேரம் அவ்வளவு தூரம் தான் போகிறது இல்லையா? அப்போ என் அறிவுங்கிறது ஒரு அளவுப்பட்டதுங்கிறது நல்லா தெரியுறது இல்லையோ? இந்த அளவுப்பட்ட அறிவை நான் வச்சுண்டு இத்தை படைக்கும் போது பகவான் எங்கே இருந்தார், அத்தை படைக்கும் போது பகவான் எங்கே இருந்தார்னு கேட்டு நான் தெரிஞ்சுவிட முடியுமா?
அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டார். அவரை அறிவது, நான் பகவானை அறிந்திருக்கிறேன், நீங்களும் சொல்லுங்க, தப்பு கிடையாது. என்னவென்று அறிந்திருக்கிறீர்கள்? அவரை அறிய முடியாது என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னா பகவான் சொல்றார், அப்பன்னா நீ என்ன தெரிஞ்சுன்னு இருக்கேங்கிறார். அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியும், உனக்கு என்ன தெரியும், என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, ஒரு விதையை போல அவர் இருக்கார். ஒரு சிறிய விதையிலிருந்து தான் பெரிய ஆலமரம் புறப்படுகிறது. அதை போலத்தான் அவரிடமிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனின்னு சொன்ன மனநசீலர்கள், எப்போதும் பகவானை மனனம் செய்கிறவர்கள், மனத்தினால் நினைக்கிறவர்கள். யோகின்னு சொன்னால் கைங்கரியம் பண்ணுகிறவர்கள், சேவகர்கள், பெருமானுக்கு தொண்டுகள் செய்கிறவர்கள். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரறவும். அவர்கள்லாம் ரொம்ப மெதுவாக எழுந்து போகலாம்.